எல்லாரும் செண்பக பூவை தனித்தனி பூவாக வச்சுருப்போம். ஆனால் இதழாக வச்சுருக்கீங்களா? இன்றைக்கி அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு இதில் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. அதில் மோஸ்ட்டாக வெளியில் இருக்கிற பெரிய இதழ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதை தான் கோர்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த சின்ன இதழில் நம்மளுக்கு அவ்வளோவா நல்லா வராது. ஸோ நீங்கள் அந்த உள்ளே இருக்கிற சின்ன இதழையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வெளியில் இருக்கிற இதழை மட்டும் எடுத்துக்கோங்க. நார்மலாக த்ரெட் அண்ட் நீடில் எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டில் நாட் போட்டுக்கோங்க. நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த ஒயிட்டாக இருக்கிறது மேலே இருக்கணும். எப்பவும் போல் ஒரு ரவுண்டுக்கு 5 இதழ் வர மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கோர்த்துட்டு இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ நான் எந்த மாதிரி கோர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 இதழும் ஒரே லைனாக வர மாதிரி கோர்க்குறேன். ஏதாச்சும் காம்போ ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் க்ரீன் கலர் லீஃபில் காம்போ ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் எனக்கு அது சூட் ஆகாத மாதிரி தோணுச்சுன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிடுவேன். உங்களுக்கு அது சூட் ஆகும்னு தோணுச்சுன்னா நீங்கள் மேபி கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த க்ரீனுக்கு அப்புறம் செண்பக பூ கோர்த்துட்டு திரும்ப க்ரீன் கோர்க்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ எனக்கு வேணுங்கிறதுலேருந்து நான் கோர்த்துக்கிட்டு லாஸ்ட்டில் நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா லாங் வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நிறையா பூ வேணும்ன்ட்டு இல்லை, நான் கோர்க்குற லென்த்து வரை நீங்கள் கோர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 to 6 தான் தேவைப்படும். உங்களுக்கு பெருசாக வேணும்னா கொஞ்சம் நிறைய பூ எடுத்துக்கோங்க.